ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். நம்ம எல்லாருக்குமே தர்பூசணினாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா செம்மையாக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் 3 பொருட்களே போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இந்த ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் 1 kg கிட்ட தர்பூசணியை சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நைட்டே ஃப்ரீசரில் போட்டுட்டேன். இப்போ மார்னிங் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ்லேயோ அல்லது டிஃபன் பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கூலாக இருக்கும். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சை பழத்தை இப்படி வெட்டி வச்சுருக்கேன். 2லேருந்து 3 ஏலக்காயை இப்படி நல்லா தட்டி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஹனி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆர்டினரி சுகர் கூட எடுத்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ஃப்ரீஸ் பண்ண தர்பூசணி எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா மாற்றிட்டு அது கூட ஒரு 4லேருந்து 5 சொட்டு எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது லைட்டாக நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இது நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 hours ஃப்ரீசரில் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட்டை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ 3 hours ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை நம்ம அரைக்க போகிறோம். கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்கு தான் பாருங்கள், இப்படி ஓரங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்லா டைட்டாக மாறி இருக்கும். இப்படி நல்லா டைட்டாக மாறினதுக்கப்புறம் இது மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் இதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பாக்ஸுக்கு மாற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இதை இப்போது மறுபடியும் நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours அப்படியே போட்டுடலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட்டை கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போது கரெக்டாக 2 hours ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பரான டேஸ்டியான தர்பூசணி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். நான் லாஸ்ட்டாக இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தா நட்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை ஆட் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.